சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடித்து கொண்டிருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் எடுக்கிறாரு. மேலும் இந்த ஜெயிலர் 2 படத்துடைய ஷூட்டிங் விறுவிறுப்பாக இப்போ போய் கொண்டிருக்கு. இந்த ஜெயிலர் 2 படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெராப், சுனில், தமன்னா, யோகி பாபு, ரெடின் கின்ஸ்லி, சுராஜ் வெஞ்சமூடு, வித்யா பாலன், விஜய் சேதுபதி போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் நடிச்சிட்டு வராங்க. அதைத் தொடர்ந்து இந்த படத்தில் சமீபத்தில் தான் இணைஞ்சிருக்காரு பாலையா மற்றும் ஷாருக் கான். பாலிவுட் சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய ஷாருக் கான் கூலி படத்திலே இணைந்து நடிப்பார் என சொல்லப்பட்டது. கடைசியில் அமீர் கான் நடித்தார். இப்போ ஜெயிலர் 2 படத்தில் ஷாருக் கான் நடிப்பது உறுதியாகியிருக்கு. இந்த படத்தோட மெயின் வில்லனான சக்கரபோத்தி அவர் தான் இந்த தகவலை உறுதிப்படுத்தியிருக்காரு. அதைத் தொடர்ந்து இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் குறித்து ஒரு சின்ன தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய இந்த ஜெயிலர் 2 படத்தில் விஜயகாந்தும் என்ட்ரி கொடுக்க போகிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஏற்கனவே பார்த்திங்கன்னா விஜய் நடிப்பில் வெளியான கோட் திரைப்படத்தில் ஒரு சின்ன கேரக்டரில் விஜயகாந்த் என்ட்ரி கொடுத்துருந்தார். ஆனால் அந்த கேரக்டர் ரசிகர்களால் ரசிக்கும்படி இல்லை. காரணம், அது முழு நீளமாக கிடையாது. தொடர்ந்து ஏஐ மூலமாக ஒரு சின்ன ஹிண்ட் மட்டும் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அதை தொடர்ந்து இப்போ கூலி படத்திலேயே விஜயகாந்த் அவர்கள் ரஜினியோடு சேர்ந்து ஒரு பாட்டுக்கு நடனம் ஆடுற மாதிரி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் பிளான் பண்ணார். கடைசியில் அந்த படத்தில் அதை சாத்தியம் இல்லாமல் போயிடுச்சு. அதை தொடர்ந்து இப்போ ஜெயிலர் 2 படத்தில் நிறைய பிரபலங்களை வச்சு எப்படியாச்சும் இந்த படத்தை தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் உலக லெவலில் தரமாக கொடுக்க வேண்டும் என நெல்சன் தொடர்ந்து எடுத்துகிட்டு வராரு. அப்படி தான் இந்த படத்தில் ஒரு பாட்டுக்கு விஜயகாந்த் ரஜினியோடு சேர்ந்து நடனமாட போகிறாரு அப்படின்ற ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு. இது ரசிகர்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை ரொம்பவே அதிகமாக தூண்டியிருக்கு. காரணம், விஜயகாந்தை எப்படி ரஜினியோட நடனமாடுற மாதிரி காமிக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்க தான். தொடர்ந்து இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங்கை நம்ம ஜனவரி பொங்கலுக்கு எதிர்பார்க்கலாம். பொங்கல் அப்போ இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் ரிலீஸ் ஆகும் என சொல்லப்பட்டு வருது. மேலும் இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங்கில் தமன்னா நடனம் ஆட போகிறது கிடையாது. தற்போது ட்ரெண்டிங்கில் போய் கொண்டிருக்க புது நடிகையை தான் இந்த படத்தில் நடனமாட பிளான் பண்ணியிருக்காங்களாம். கண்டிப்பாக இந்த பாடல் காவாலா பாட்டளவுக்கு ஹிட் ஆகும் என சொல்லப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்தில் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.